அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த அகர் அகர் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அகர் அகர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல். இங்கே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். இப்போ இந்த ஒரு பவுல் எடுத்து அதில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் மாவு ரெடி வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்திங்கான ஒரு புட்டிங் நமக்கு கிடைக்கும். இங்கே இது எல்லாமே ரெடி ஆக்கி வச்சாச்சு. இப்போ பாலில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம சேர்த்து ஒரு கட்டி இல்லாமல் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக அது கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த அகர் அகர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அரிச்சு சேர்த்துக்கோங்க. அதில் தூசி துரும்பு அதே மாதிரி அது நல்லா ஸ்மூத்திங்காக கிடைக்கிறதுக்கு நம்ம அரிச்சு தான் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இதை பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை இதுக்கு மேலே தூவிட்டு 2 மணிக்கூர் ஆறுனதுக்கப்புறமா 3 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான அகர் அகர் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த இஃப்தாருக்கு இது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு புட்டிங் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.